பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அரசியல் கொலை அல்ல என சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் தொடர்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அரசியல் கொலை அல்ல என தெரிவித்தார். மேலும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததாக காவல்துறைக்கு எந்த தகவலும் வரவில்லை எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நீங்க இப்போ என்ன கேக்குறீங்கன்னா, சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நோ பிரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை, அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்தில் அரசியல் லைஃப்பில் வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேறு குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதில் மேக்ஸிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். பட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்குது. இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். தொடர்ந்து பேசிய அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த வழக்கில் நம்ம டீம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நமக்கு நிறைய தகவல்கள் இப்போ நமக்கு கிடைச்சது. அந்த தகவல் சில விசாரிக்கும் போது வேற ஆள் எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க, அதில் வேறு என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது, எந்த வாகனத்தில் வந்திருக்காங்க, எந்த அந்த வெப்பன்ஸ் கத்தி தவிர வேறு என்ன அவங்க பயன்படுத்திருக்காங்க, அதையெல்லாம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸ் மூலிமா இதை சரியான விசாரிக்கிறதுக்கு நாளைக்கு நம்ம விசாரிச்சுட்டு முடிச்சுட்டு கேஸ் பிடி போகணும், ட்ரையல் போகணும். இதை சரியான தண்டனை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம்.